ஹாய் எவ்ரிவன். எல்லாம் தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளி எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இனிமேல் நம்மளோட ரொட்டீன் லைஃபுக்கு நம்ம வரப்போகிறோம். ஸோ ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எகைன் ஜாபுக்கு போகிறவங்க ஜாபுக்கு போவீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீக் கோல்டோட மார்க்கெட்டு எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அங்கே தான் வந்துட்டு ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு அதாவது November 5 யூஎஸோடைய எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் டேட்டில் மார்க்கெட்டு எப்படி வேணாலுமே ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அதாவது ஸோ டபுள் சைட் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டபுள் சைட் மொமெண்டம் அப்படின்னா என்னன்னா, ஸோ லைக் மார்க்கெட் வந்துட்டு கன்சாலிடேஷன் மாதிரி, அதாவது மார்க்கெட் கண்டினியூவா அப்பும் ஆகலாம், கண்டினியூவா டவுன் ஆகலாம், திருப்பி கண்டினியூவா அப் ஆகலாம், டவுன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செனரியோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மார்க்கெட்டோடைய இம்பேக்ட் எக்ஸ்பர்ட்ஸோட அனலைசிஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ எலெக்ஷன்னால கோல்டு மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸா நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் டைம் அப்போ நம்மளுடைய கோல்டு மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸை வந்து கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் தானே தவிர இதுதான் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்க கிடையாது. ஸோ ஏன்னா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேட்ட மாதிரி தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு என்னுடைய சஜஷன் கேட்டீங்க அப்படின்னா, எலெக்ஷன் டைம்ல என்ன பொறுத்த வரைக்கும் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட் மேனிப்புலேட் ஆகிறதுக்குமே சான்சஸ் நிறைய இருக்கு. இல்லை நான் ஒரு லோ ரிஸ்க்ல ட்ரை பண்ண போறேன், ஒரு நல்ல ரிட்டர்ன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா, ஸோ ரிஸ்க் அமௌண்ட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு வேலெட்ல வச்சுட்டு இது எனக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, வண்டா பெருசா வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் நம்மளுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் ஓவர்வியூ எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்க போறோம். என்னை பொறுத்த வரைக்குமே நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்கோ அந்த மொமெண்டம்க்கு ஏற்றாம நம்ம ஃபாலோ பண்றது நல்லதுன்னு என்னுடைய ஒரு பெரிய சஜஷனா இருக்கு. ஸோ அதனால இந்த எலெக்ஷன் எப்படி நடக்க போகுது, இதோட இம்பாக்ட் எப்படி இருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ எலெக்ஷன் அப்போ ரெண்டு கேண்டிடேட் இருக்காங்க, ஒன்று ட்ரம்ப், இன்னொன்று கமலா ஹாரிஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு பார்ட்டி. இப்போ வந்து ரூரல் பார்ட்டி இவங்க நான் பிடன் டீம் தான். கமலா ஹாரிஸ் வந்தா என்ன நடக்கலாம், ட்ரம்ப் வந்தா என்ன நடக்கலாம். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, கமலா ஹாரிஸ் வந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ட்ரம்ப் வந்தா மார்க்கெட் சேஞ்ச் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ மார்க்கெட் வந்து ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆக சான்சஸ் இருக்கே தவிர கோல்டு மார்க்கெட்டோட இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டா அதுவும் ஒரு கேள்விக்குறி. ஆனா மேனிபுலேஷன் கண்டிப்பா நடக்கும். மேனிபுலேஷன் என்ன சொன்னேன், ட்ராப்பிங். ஸோ ட்ராப்பிங் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் பை போகணும்னு நினைக்கிறப்ப செல் சைடு மார்க்கெட் மூவ் ஆகும், செல் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது பை சைடு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ட்ராப்பிங் மூவ்மெண்ட்டும் கண்டிப்பாக மார்க்கெட்டில் நடக்கதான் போகும். அப்போ ரெண்டு பேர் வந்தாலுமே அந்த மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான இருக்கிற டைம் கண்டிப்பாக ஒரு 5 மாசத்துலேருந்து 6 மாதம் ஆகும். யார் வந்தாலுமே சரி, எக்கனாமிக்க பேஸாக வச்சு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் கண்டிப்பாக ட்ரம்ப் வந்தால் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ஒரு புல்ரன் ஸ்டார்ட் ஆகிறது சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் ட்ரம்ப் வந்து இந்த இஸ்ரேல் வாருக்கும் பாலஸ்தீன் வாருக்கும் சப்போர்ட் பண்ண போறாங்களா இல்லையா? ஏன்னா ட்ரம்ப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், தலைவர் கொஞ்சம் குதூகலமான ஒரு ஆளு. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் ஈடுபாடு காமிக்கிற ஆளு. ஸோ அதனால ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதும் தெரியாத ஒன்றா இருக்கு, ஒரு புரியாத ஒரு விஷயமாவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன செயல்முறைப்படுத்துறாங்களோ பேஸா வச்சுதான் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். பட் கண்டிப்பா ஒரு மேனிபுலேஷன் இருக்கும். ஸோ நாளைக்கு ஃபுல்லாவே எலெக்ஷனோட இம்பாக்ட் இருக்குங்கிறதுனால November 5 அதாவது நாளைக்கு யாருமே மேக்சிமம் ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. மார்க்கெட்ல சேஃபா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். எல்லா நாளும் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லா நாளும் ப்ராஃபிட் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு சேஃப். நான் எப்பவுமே எல்லாருக்கும் சஜஷன் கொடுக்கறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சேஃப் ஆகிடுங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்டை நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் சஜஷன் நான் சொல்லுவேன். பட் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் ஓவர் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ வரைக்குமே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்டமாகவே இருக்கு. மார்க்கெட் இப்போ வரைக்குமே என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் மூமெண்டமாகவே இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் கோல்டு பொசிஷன் கொடுத்ததுமே மார்க்கெட் இன்னுமே மேலே போக தான் சான்சஸ் இருக்கு. செல் சைடு போகாதீங்க, ஒன்லி ட்ரை ஃபார் த பை சைடு அப்படின்னு சொல்லியிருந்தா போன வீக் நான் கோல்டு பொசிஷன் கொடுத்தப்ப ஒரு நல்ல பையிங் மூமெண்டமும் கொடுத்து
இப்போ மார்க்கெட்டு ட்ராப் ஆயிருக்கு. அந்த ட்ராப் ஏன், எதுக்காக அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ லெட்ஸ் ஐ கேன் கோ ஃபார் தட் டெய்லி. ஸோ டெய்லியை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ டெய்லி பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 days தீபாவளி அன்னைக்கு, தீபாவளி மறுநாளுமே லாஸ்ட் 2 days என்ன இருக்கு அப்படின்னா மார்க்கெட்டு ஃபால் ஆயிடும். ஸோ இன்னைக்குமே ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்க போனாங்க. இந்த இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரே ரேலியா போய் இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே போகணும்னு ஜட்ஜ் பண்ணுவோம். பட் மார்க்கெட் இங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு, ஒரு செல் சைடு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு, சின்ன கரெக்ஷன். அப்படிங்கிறப்போ நம்மளால வந்துட்டு கீழே வருங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா இன்னொரு விஷயம் பண்ணலாம். இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் 4 hourல போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனோம்னா, 4 hourல மார்க்கெட்டுடைய மேஜர்ஸ் அண்ட் மைனஸ் ரெண்டா பிரிக்கணும். மேஜர் அண்ட் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பிரிக்கணும். இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, மேஜரான ஸ்விங் லோ எங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மேஜர் ஸ்விங் லோ இருக்குமா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எந்த லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2621 இருந்து 2600 வரைக்குமே ஒரு மேஜர் ஸ்விங் லோ இருக்கு. இந்த ஏரியாவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதான் மேஜர் ஸ்விங் லோ. அப்போ இந்த மூமெண்டம் ஃபுல்லாவே இம்பல்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது இப்போ நம்ம என்ன திங்க் பண்ணலாம் அப்படின்னா, எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பை ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த மேஜர் ஸ்விங் லோ வரைக்குமே மார்க்கெட் கீழே வரப்போகுதுல. சப்போஸ் இங்கேருந்து கீழே வரணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஸோ மைனர் இப்போ இது ஃபுல்லாக நம்ம இம்பல்ஸ்ன்றோம். இந்த இம்பல்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட மைனஸ் ஸ்விங் லோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஸ்விங் லோ இதை வச்சுக்கோங்க ரைட்டா சார். அதாவது 2718 2708 வரைக்குமே ஒரு மைனஸ் ஸ்விங் லோவா நம்ம கன்சிடர். இப்போ மார்க்கெட்டை பார்க்கும்போது ஸோ என்னுடைய ஃபீல் என்னவா இருக்கு அப்படின்னா, ஸோ அஸ் வி எக்ஸ்பெக்டட், நான் கன்சாலிடேஷன் ஃபேஸ் நடக்கும்னு சொன்னேன்ல. இப்போ மார்க்கெட் வந்துட்டு என்ன நடக்கலாம், இங்க போயிட்டு கீழே வந்துட்டு இந்த இடத்துல கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு ரிட்டர்ன் பேக் இங்கேயும் போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகலாம், இந்த மாதிரி ஒரு செனரியோ நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்பர் 1. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ இந்த ரேஞ்சை உடைச்சிருச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ எனக்கு தெரிஞ்சு கீழே வர்றதுக்கான சான்சஸ் இங்க இருக்கான்னு கேட்டா இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர்டு ஏரியால தான் இருக்கு. அப்போ கீழே வர்றதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல இல்லை. அப்படிங்கிற போது இந்த இடத்துல கரெக்ஷன், அதாவது இந்த ஸ்விங் லோ தெரியுதா, இந்த ஸ்விங்குக்கு கரெக்ஷன் கொடுத்தது அங்கேருந்து என்ன பண்ணலாம்னா மேலே போகலாம். ஸோ கரெக்ஷன் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா, இப்போ வர மார்க்கெட்டு இப்படியே பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம்னா we can checking the correction swing low to swing high. Okay, as per the correction area எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ என்னுடைய அனலைசிஸ் படி இந்த டிமாண்ட ஒரு ஏரியாவை எடுத்து மார்க்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த ஏரியாவை எடுத்து ரெஸ்பெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. அதாவது எப்படி நடக்கலாம் அப்படின்னா, ஸோ எப்படி இருந்தாலுமே நம்ம பை சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் வெயிட் பண்ணோம். இப்போ நான் இருக்கிறது 4 hours டைம் ஃப்ரேம் நல்லா பாருங்க, கோல்டோட 4 hours. இப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பை ஆக போகுது அப்படின்னா, இந்த 4 hours இங்க வந்து இங்கேருந்து பை ஆகும்னா இந்த இடத்துல 15 minutes ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும். அதாவது இப்படி வர மார்க்கெட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன நடக்கணும் அப்படின்னா, ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா we can go for the buy. Number 1 rule, buy போகணும் அப்படின்னா. அப்படி இல்லை, இங்கேருந்து ட்ராப் ஆகி இந்த இடத்த டாமினேட் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த ஹையை டாமினேட் பண்ண வரைக்கும் we can travel with this area of the retracement. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ராவல் பண்ணலாம். இந்த ஏரியாவுக்கு வந்தோன்னே கண்டிப்பா இதே அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை என்ன பண்ண சான்ஸ் இருக்கு, கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடனோடனே we can confirm market going for the buy. ஓகேவா? அதர்வைஸ் இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் சரி எக்காரணத்துக்கு கொண்டும் போயிடாதீங்க. இப்போ இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா இந்த ஏரியாவுக்கு வரும். ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் பை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் 2 விஷயம். இங்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்ததுக்கு அப்புறம் we can go for the buy. அப்படி இல்லைன்னா இதை பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதை ஷிஃப்ட் பண்ணோன்னு go for the buy. அப்படி இல்லை இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆனோன்னா we can go for the buy. ஆனா மொமெண்டம் ஒரு ஸ்ட்ரக்சர் மேஜர் அண்ட் மைனரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம போகலாமா போக வேணாமாங்கிற
டிசிஷன் எடுக்கணும். சும்மா இன்டர்னல் எல்லா 15 மினிட்ஸோட ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் நடக்குனாலும் அது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சரா அதை தான் வேலிடேட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெச்சரை பிரேக் பண்ணா போகலாமா போகக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரெச்சர் கிரியேட் ஆகும். ஆனா எந்த ஸ்ட்ரெச்சரை நான் பிரேக் பண்ணா போகணும், எந்த ஸ்ட்ரெச்சரை பிரேக் பண்ணா போகக்கூடாதுங்கிறதுக்கான வரைமுறை கண்டிப்பா தெரியணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஆஃப்டர் தட் இந்த இடத்துல இப்படி நடனா போறோம். அதர்வைஸ் மார்க்கெட்டு இந்த இடத்த உடைச்சிட்டு இந்த ஏரியாவுக்கு வராம மார்க்கெட் மேல போச்சுன்னா கரெக்ஷன்ல செல் எடுக்கும். அப்படி இதையும் உடைச்சதுக்கு அப்புறம் கரெக்ஷன்ல என்ன பண்ணுவோம், செல் போகணும். ஏன்னா மார்க்கெட் எங்க போகணும், டெஸ்டினேஷன் என்ன, டெஸ்டினேஷன் எங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் பை எடுக்க வேண்டிய இடம் இந்த இடம், அப்புறம் இந்த இடம், அப்புறம் இந்த இடம்னா இந்த 3 இடம்னா என்னோட பையிங் ஏரியா. அதர்வைஸ் இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணோம்னா செல். பட் அதோட செல் ஏரியா எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையோ அந்த இடத்துக்காக ஒரு இம்பல்ஸ் மூமெண்டமுக்கு கரெக்ஷன் அந்த மாதிரி பார்த்துனா ட்ரேட் பண்ணணும். இல்லை என்னால் இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணியே ஆகணும், டெய்லி நான் ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான இடம் இங்கே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி அடிக்கிற மாதிரி பண்ணணும். இப்போ கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ as we predicted கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் என்ன ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ செல் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்கேருந்து செல் ஆக சான்ஸ் இருக்குன்னா இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாத 2762 ஏரியாவை டாமினேட் பண்ணாதது வரைக்குமே மார்க்கெட்டு எங்க வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஜோனுக்கு வர சான்சஸ் இருக்கு. உடனே கேட்கலாம் எல்லாரும் ப்ரோ மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கு, இப்போ கரண்டா மேலே போய்கிட்டு இருக்கு, எப்படி செல் ஆகும் சொன்னீங்க. எஸ், ப்ராபபிலிட்டி இஸ் தேட், செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ செல்லிங்கான ப்ராபபிலிட்டி எங்கெங்கெல்லாம் கிடைச்சா செல் இருக்கணும், செல்லுக்கான ப்ராபபிலிட்டி எங்கெங்கெல்லாம் கிடைச்சா செல் இருக்கணும் அப்படின்னா நான் 1 ஹவருக்கு போய்க்கிறேன். ஸோ என்னோட ஹையை நான் இந்த இடத்துல மார்க் பண்றேன், 1 ஹவரோட ஹையை இந்த இடத்துல மார்க் பண்ணேன். நிறைய என்ன பண்ண மார்க் பண்ணிட்டேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸ் உடைய இன்டர்னல் ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் நடக்கணும். என்ன பண்ண மார்க்கெட் கண்டிப்பா ஒரு 15 மினிட்ஸ்ல கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டான் அப்படின்னா செல் ஆக போகுதுன்னு அர்த்தம். எது வரைக்கும், இது வரைக்கும். ஸோ ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட். இல்லை அப்படின்னா அவசரப்பட்டு எக்காரணத்துக்கு ஒன்றும் செல் எடுக்காதீங்க, கண்டிப்பா வருவான். ஸோ அப்போ எனக்கான ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் இங்கே ட்ரேட் இருக்கிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் ஒன்லி ஸ்ட்ரக்சர் தான் சொன்னேன், பட் அது மட்டும் கிடையாது, நிறைய ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷனுமே இந்த இடத்துல இருக்கு. அதை பேஸா வச்சுதான் இங்க வந்து இந்த இடத்துல செல்லுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா. இதே வந்துட்டு இந்த இடத்த உடைச்சதுக்கு அப்புறம் என்னோட செல்லிங் ஏரியா, ஏன்னா எனக்கு இங்க வரணுங்கிறது தெளிவா தெரியும், மார்க்கெட் அப்படியே போப்பாட்டா இங்க வரணும் தெரியும். அப்ப அடுத்த செல்லிங் ஏரியா எங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஐ நீட் டு வெயிட்டிங் ஃபார் திஸ் ஹை வித் சப்ளை ஏரியா. ஏன் ப்ரோ இதுக்கு கரெக்ஷன் பார்க்கலையா அப்படின்னு கேட்டா, as per the TRADEGENIUZ ரூலுக்கு கரெக்ஷன் ஏரியா எப்ப பார்க்கணுங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ as per the TRADEGENIUZ ரூலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ஷன் எங்க பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல கரெக்ஷன்ல நான் ட்ரேட் எடுக்கிறத விட பெட்டர் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க பார்க்கலாம் அப்படின்னா மேல பார்க்கலாம். ஸோ அப்போ மேலையுமே மார்க்கெட் என்ன ஆகலாம், ஒரு ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் கொடுத்தா செல், ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட் வித் திஸ் ஏரியா. ஏன்னா எனக்கு மார்க்கெட் இங்க வந்துட்டுனா மேல போற சான்ஸ், இங்க வந்துட்டு கீழே வந்துட்டுனா மேல போற சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க போயிட்டு கூட மேல போகலாம். அதே நல்லா கொஞ்சம் இந்த இடத்த உடைச்சிட்டான் அப்படின்னா இந்த பிளான் டோட்டலி சேஞ்ச். மார்க்கெட் இந்த ஸ்விங் லோவை டாமினேட் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் என்னன்னா மேலதான் போகிறதுக்கான சான்சஸ். ஸோ பாப்போம் மார்க்கெட் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கான எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தானே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இதை வச்சு நான் ட்ரேட் எடுக்கலாமா. ஒரு ட்ரேட் எடுக்கணும், நான் ஏரியா சொல்லிட்டேன், அந்த ஏரியால அதுக்குன்னு ஒரு சர்டன் கன்ஃபர்மேஷன் வந்தா மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணுமே தவிர இந்த ஏரியால இருந்து கண்டிப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரேட் எடுக்க மாட்டோம். எங்களுக்கு தேவையான ரூலுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் சிமுலேட் ஆயிருந்துச்சுன்னா ட்ரேட் எடுப்போம். இதே மாதிரி நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணி இதே மாதிரி ரூல்ஸை சிமுலேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட TRADEGENIUZ ஜாயின் பண்ணுங்க.